பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கான ஆகிரு ஸமான், கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னா, கியாமத்துக்கு முன்னால பெருமானார் சொல்கிற ஒரு அடையாளம், கடைசி காலம் வறுமையானால் ஹரஜன் நாசு இலல் ஹஜ்ஜி அர்பஅத அஸ்னாஃப், மக்கள் 4 வகையினர்களாக ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களை 4 வகையா பிரிக்கலாம். அதுல முதலாவது வகை வஸலாத்தீனுஹும் லினுஸ்ஹா, அவர்களினுடைய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள், மன்னர்கள் அலங்காரத்துக்காக போவாங்க. அங்க போய் நிக்கணும், ரவுதால போய் நிக்கணும், போட்டோ எடுக்கணும், போடணும், பேசணும், தன்னுடைய நட்பு வட்டத்தில் அந்த தகவல்களை பரத்தணும். அதிகாரிகள் அலங்காரத்திற்காக செல்வார்கள். செல்வந்தர்கள் வியாபாரத்திற்காக செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், செல்வந்தர்கள் வியாபாரத்திற்காக செல்வார்கள். ஏழைகள் யாசகத்திற்காக செல்வார்கள். உலமாக்கள் முகஸ்துதிக்காக போவார்கள். அவர்களுடைய அந்த காலத்தினுடைய ஆலிமீன்கள் முகஸ்துதிக்காக போவார்கள். மக்களே, ஃபஹதரு மின்ஹும், இவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்? யாருமே யாருக்காக போவல்ல, அல்லாஹ்வுக்காக போகல. அவரு அலங்காரத்துக்கு போறாரு, இவர் வியாபாரத்துக்கு போறாரு, இவர் யாசகத்துக்கு போறாரு, இவர் முகஸ்துதிக்காக போறாரு. அஜத் இருக்காங்கள 28 ஹஜ் செஞ்சுட்டாக, அந்த ஹாஜியார் இருக்காங்களே 44 ஹஜ் செஞ்சுட்டாக. 44 ஹஜ் செஞ்சிட்டாக என்கிறது இல்ல, ஒரு ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்தானா என்றே தெரியாது. சுஃபியான் பின் உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ் செய்ய வந்தாங்க. ஹஜ்ஜுக்கு வந்தாச்சு, அவங்க இஹ்ராம் கட்டினாங்க. இஹ்ராம் கட்டிட்டு தன்னுடைய வாகனத்துல ஏறினாங்க. அவ்வளவுதான், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க, முகம் மஞ்சளா மாறிடுச்சு. தல்பியா சொல்ல நினைக்கிறாங்க, வரமாட்டேங்குது, முடியல அவங்களால. ஃபலம் யஸ்ததி அன் யுலப்பிய, தல்பியாவுக்கு அவரால முடியல. ஒரு வழியா ஒரு நிதானத்துக்கு அவளை நாங்க கொண்டு வந்தோம். கொண்டு வந்து வாகனத்துல உட்கார வச்சோம். கொஞ்சம் தூரம் போன பின்னால பயந்துகிட்டே வராங்க. எல்லாரும் தல்பியா சொல்றாங்க, நீங்க இன்னும் சொல்லலையே, ஏன்னு கேட்டேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார், பெருமைக்குரிய பெருமகனாரினுடைய பேர பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அஹ்ஷா அன் உலப்பிய, தல்பியா சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா லப்பைக் லப்பைக், அல்லாஹ் உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் தந்தேன், இதோ வந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன் என்று நான் சொல்வேன். அங்கே இருந்து லா லப்பைக் வலா சஅதைக் வலா அஸ்மஉ கலாமக வலா அன்ظر இலைக், போ, உன் தல்பியாவை நான் எடுக்கல, ஏத்துக்கல, உன்னுடைய வருகையை நான் பதிவு செய்யல, உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரப்பினுடைய புறத்தில் வந்தால் நான் என்ன செய்வது? அதனாலதான் நான் லப்பைக்னு சொல்லலங்கறாங்க. ஒரு அருமையான செய்தி இங்க இருக்குது அருமையானவர்களே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அலி என்ன ஸ்தானத்துல இருக்கிறாங்க? லப்பைக் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ற பதில கேட்கிற ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்படிதானே? அதனாலதானே பயப்படுறாங்க. நான் லப்பைக் என்று சொன்னால் லா லப்பைக் என்று பதில் வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அலியார் நான் லப்பைக் என்று சொல்ல பயப்படுகிறேன் என்று சொன்னால், லப்பைக் என்பது உதட்டிலிருந்து நாவிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, அது உள்ளத்தை கரைத்து வெளியே வர வேண்டிய வார்த்தை. அது சராசரியாக எல்லோரும் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் லப்பைக் என்றெல்லாம் எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ தஃப்சீர் ரூஹுல் பயான்ல விவரிக்கிற போது, வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். இந்த ஆயத்து,
இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ரூஹுல் பயான்ல ஒரு செய்தி வருது. 2 வகையா ஹஜ் இருக்குது. ஒண்ணு ஹஜ்ஜுல் அவாம், சராசரியான மக்களுடைய ஹஜ். இன்னொன்னு ஹஜ்ஜுல் ஹவாஸ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நெருக்கமான நல்லடியார்களுடைய ஹஜ். அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நமக்கு நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுல் அவாம் என்ன? கஸ்துல் பைத், காபாவை நாடுறது. ஹஜ்ஜினாலே கஸ்து நாடுதல் தானே. அவங்கள்ட்ட கேக்குறோம், எங்கெங்க போறீங்க? காபாவுக்கு போறோம், ஹஜ் செய்ய போறோம், காபாவை பார்க்க போறோம். கஸ்துல் பைத், காபாவை நாடுதல், இது சராசரியான மக்களுடைய ஹஜ். அல்லாஹ்வை நெருங்கின ஹவாஸ் மேன்மக்களினுடைய ஹஜ் என்ன? கஸ்து ரப்பில் பைத், அல்லாஹ்வை நாடுவது, ரப்புல் பைத்தை நாடுவது, அந்த பைத்தினுடைய ரப்பை நாடுவது. பைத்தினுடைய ரப்பை நாடுகிற போதுதான் ஒரு வீட்டுக்கு திறப்பு விழா. அந்த திறப்பு விழாவுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க, போக முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போறோம். இப்படிதானே, அந்த புது வீடு கட்டி இருக்கிறாரு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பாத்துட்டு வரலான்னு போறோம். வீட்டை மட்டுமா பாத்துட்டு வருவோம்? வீட்டுக்காரரையும் பார்க்க தானே செய்வோம். வீட்டுக்காரரை பார்த்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே வரணும், அதான முறை. பைத்தை பார்த்தா பத்தாது இல்ல, ரப்புல் பைத்தை பார்க்கணும் இல்லையா? அப்ப பைத்துக்காக நாடி செல்லுதல் என்கிறது சராசரியான மக்களினுடைய ஹஜ் என்றால், ரப்புல் பைத்தை நாடி செல்வது மேன்மக்களினுடைய ஹஜ்.